கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். ஸோ அதை கொடுத்தாங்கன்னா அந்த வருஷத்துக்கு அந்த ஆட்டை ஓடிக்கணும், 1 இயர் ஓடிக்கணும். டெய்லி வந்து வேண்டிக்கிறது அதை சாப்பிட்டு போகிறது அப்படின்னு இவங்க சாப்பிட்டு முடிச்சு பார்த்துட்டு கல்வி வைக்காது. வைக்கிறதுக்கு அப்புறம் இந்த ஆட்டாங்க வந்து நான் கம்மிப்பாங்க அதை குறித்து வளர்ந்து எங்க போகுது என்ன பண்ணுறது. நாங்களாம் சாப்பிட்டோன்னு சொன்னாங்கன்னா ஒரு வழியாக இல்லையா, சாப்பாடு போடலாலும் ஒரு வழியாக அத்தனை தடவை என்ன பண்ணுறது தெரியாது குடிக்கிறாங்க. வரப்போராட்டாமே எதவான்னு கேட்டு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் அது போய் எதை கொடுத்தாலும் கேட்டுருப்பாங்க. சிவபெருமான் என்ன பண்ணாரு, வீட்டுக்கு சாப்பிடாதுக்கு அவன் பொருளே கையாட அவனுக்கு போடுங்க. அது கூட சாப்பாடு சாப்பாடு வேணாது கடைசியில போடுங்க. தலையை எடுக்காது தலையாளமான காலையில் எங்க எடுத்துட்டு வர முடியாது இல்லையா. இந்த மாதிரி வந்து சிவபெருமான் நடந்து எல்லாரும் சொல்லிட்டு ஒரு வழி பண்ணி காட்டுகிறார் இல்லையா. சோதனை பண்றதெல்லாம் அங்கதான், இங்க ஒன்றுமே கிடையாது. அது லைஃப் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக சொல்லுவார் இங்க சோதனையே பெருமாள் தூரம் பண்ணுவாரு, பண்ண முடிவாரு, எல்லாம் அவருக்கு வேலையே இல்லையான்னு அவருக்கு வேலையே கிடையாது. அவருக்கு சூழ்நிலை காப்பாற்றுறது தான் அவருக்கு பெரிய வேலை, ரட்சிக்கிறது காப்பாற்றுறது தான் அவருக்கு பெரிய வேலை. அதனால வந்து சோதனை பண்ணுவாரு, இந்த மாதிரி சோதிச்சு பார்ப்பாரு, கண்டுபிடிச்சிருவாரு, அவர் காசு போய் அது பண்ணாரு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த பக்கத்தில் தான் சிவன் போனாங்க. அங்க நீங்க போனீங்கன்னா ஒரு பிரசாதம் உண்டு பண்ணாங்க. ஏன் உண்டு பண்ணுங்க, இங்க வந்து பிரசாதம் முடியாத வருவாரு, அங்க கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாரு, அங்க கொடுக்கவும் மாட்டாங்க. அவர் படைக்கிறது அதிகம் பொருட்க மாட்டாங்க, யாரும் சாப்பிடுவா யாரும் சாப்பிட மாட்டாங்க. இங்க அவன் வந்து அந்த சோழர்களை என்ன பண்றான், அப்ப இந்த குளிச்சிட்டு இருக்காங்க. குளிச்சிட்டு யோகத்துக்கு கடன் நான் சொல்றான், ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம், நாங்கள் என்ன பண்றதுன்னு தெரியல, நீயாவது வந்து ஒரு கேரியர் மிஸ்ஸான்னு சொல்லினாக்கா நான் அந்த மிஸ் வந்தாருன்னா அதை ஒரு ஏற்பாடு பண்ணுவேன், கவலைப்படாத அந்த பாத்திரத்தை பாடு, இந்த நான் தான் கழுவி வைக்கிறேன் எல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன அளவுல கழுவுன்னு எனக்கு தெரியாதா, ஏதோ இந்த பாத்திரத்தை அதுக்குள்ளே ஒரு பருகை இருக்காது, ஒரு பருகை எடுத்தா போதும், அதை வந்து ரிவைவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வருது. ஸோ அதனால அது உள்ள இருக்கிறது சொன்னா அப்போ அந்த ஆபத்தான நிலையிலே இவன் அன்பித்து அவ இப்படி எல்லாம் தர்மமே செய்யக்கூடியவர் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்பதுதான் நந்தகோபாலா எழுதுகிறார். அது இப்படிப்பட்டவனை நீ எழுந்திருக்க வேண்டும். ஏன் எழுந்திருக்க வேண்டும், எங்களுக்கு நீ தண்டனை தர வேண்டும். நீ நினைக்கிறாய் அம்பரம் கொடுப்பதிலே நீ தெரியாது, தண்ணீர் கொடுப்பதே தெரியாது, சோறு கொடுப்பதே தெரியாது. இல்லை எங்களுக்கு 3 ஒன்றாவது ஈமான் 3 in 1 எது அதுதான். இங்குள்ள ஒன்றும் சோறு நீர் எல்லாம் கண்ணன் என்று நம்மளால் பாடப்படுகிறது. அதுபோல எங்களுக்கு 3ம் ஒன்றாக இருக்கக்கூடிய தண்ணியின் தேவை. நீ நினைக்கிறது ஒன்றுதானே கொண்டுதான் கொண்டு நினைக்கிற, இங்க வெளியிலே இல்லை, நீங்க கடனை கொடுத்தா போதும், நீ சோறு போட வேண்டாம், நீ தண்ணி கொடுக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம், இதுவே வேணும். அதனால நீ அவங்க எதுவும் அவர் வந்து அனுமதி கொடுத்தார். அடுத்த 4 பேரும் படுத்துருக்காங்க, 4 பேரும் ஒரே ரூம்ல படுத்துருக்காங்க, அப்படி எடுத்துக்காங்க, 4 பேரும் 4 ரூம்ல படுத்துருக்காங்க, இந்த ரூமை தாண்டி அந்த ரூம் தாண்டி அந்த ரூம் தாண்டி அந்த ரூம் தாண்டி அப்படி போலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணு போட்டு. ஆனா முதல்ல தாயாருக்கு கொடுத்தாங்க பெருமாள் கும்பிடணும், முதல்ல தாயாரை போயிட்டு அங்கே போகணும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அடக்கங்கள் இருக்காங்க சொல்றாரு. அதெல்லாம் ரூல்ல இருக்கலாம், இதெல்லாம் பண்ணணும் சட்டம் கிடையாது. நம்முடைய வசதிக்கு சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதனால அந்த வீட்டில் அந்த மாதிரி ரூம் அமைச்சிருக்கு, அதுக்காக மாற்றிய பகுதி இங்கே படிச்சிருக்காங்க, எப்படி இருக்கோ அதெல்லாம் கிடைக்கிறது. அதெல்லாம் நந்தகோபாலனை பார்த்துவிட்டு அடுத்ததாக அவர்கள் எசோருக்கு எழுதினார்கள். பொன்பனாக்கு எல்லாம் ஒழுங்கே உலவிளக்கே என்பதுமாக்கி யசோதார் அறிந்தார். போன நந்தகோபாலன் என்ன பண்ணோம், எழுதுகிறார்கள், யசோதைக்கு அறிவுறாரு. என்ன அர்த்தம், நீ புரிஞ்சிட்டீங்கன்னா போதும். வந்து வீட்டில் டெய்லிக்கு எப்பவுமே வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் யாரும் கதவு தட்டாமல் இருக்கு, ஜெல்லத்தில் சுட்டாமல் இருக்கு அப்படின்னு அவங்க கற்றுக்கிறது பிரச்சாரம் தெரிஞ்சே இருப்பாங்க. என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியும். எல்லாம் தேவை பசங்க அதிகமாக போயிட்டு
அதனால அவங்க அறிவுறுத்தப்பட்டால் சரி. இவரை குறித்து இருந்தால்தான் பேசணும். அதுவும் அந்த அறிவுறுத்தப்படும். ஆகவே இங்கே அறிவுராய் என்று சொல்வார். கொம்பரால் எல்லாம் கொம்பு என்றால் கொடி. அது கொம்பு தெரியாது. அந்த கொடி என்றால் அந்த கொடிக்கு ஒரு கொம்பு இல்லையா? அந்த கொடி பலரக்கூடிய அது கொம்பனாக்கு எல்லாம் அந்த கொடியோட இருக்கக்கூடிய பெண்கள். அது பெண்களை சொன்னே நான் பார்த்திக்கும் சொல்றாங்க கொடியாள் கொடி போன்றவை. என்ன காரணம்? பெண் தன்மையுடைய அடிப்படை குணம் என்னது? பெண்கள் எப்பொழுதுமே சார்ந்து இருப்பாங்க. பெண்கள் தனித்து இருக்க மாட்டாங்க. நீங்க என்னன்னா பாருங்க, ஒரு சொல்றாங்க ஐடி காப்பிட்டாங்க, ஐஎஸ் காப்பிட்டாங்க, என்னவா இருந்தாலும் வாரி போகலாம். இல்லாத இருக்கவே மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் அவரை கூட்டிட்டு போவாங்க. ஒரு கல்யாணம் போனா அவர் நீங்க போறீங்களா, நான் போகும்போது நானும் வரட்டுமா, ஒரு பேங்க் போறதுமா, நான் நீங்க போங்க நான் வரட்டுமா, அப்படின்னா வந்து கூட இருக்கக்கூடியது எப்பொழுதுமே உண்டு. அந்த ஒரு அடிப்படையில் தான் அவங்க சமைக்கிறாங்க. ஏன்னா சாப்பாடுல ஒரு வேலை வந்து என்ன இங்கதான் இருக்கிறாங்க. கடைசியில் வந்து இருக்குதான் அம்மா சொல்றோம் கேட்டாதான் அது குறையான்னு கேட்டுதான் அப்படி இதுக்காக ஒரு வந்துதான் தெரியும். அது அந்த அடிப்படை அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா தானம் கொடுப்பது வந்து பெண்கள் தான் செய்யணும். போன பாட்டில் அந்த கேட்பது அதான் சொல்றாங்களா, அப்போ தானம் கொடுக்க கூடாது இருக்காங்க கொடுக்காது இருக்கீங்கன்னா 9 வாரம் கொடுக்குறாங்க. ஏன்னா தானம் கொடுப்பவர்கள் இதுதாங்க எல்லாரும் கேட்கக்கூடாது என்று நிலை கொடுக்குறது. அதனால நீங்க வந்து அம்மா தாயன்னு நீங்க கேட்கலாம். கூட அப்பா ஐயான்னு கேட்கலாம். இல்லை இல்லையா? அதாவது போன எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா தாயை கொடுக்கல ஒருத்தர் இடையே கூடியா அப்பா ஐயா அந்த மாதிரி என்ன சொல்லுது? இல்லைன்னு சொல்லுது. நானும் அதை வாங்கிட்டேன். அந்த மாதிரி நீங்க இது உள்ளுக்குள்ள ஏற்பட்ட தர்மம் அப்படின்னு 30 நாளுக்கு எல்லாம் ஒழுங்கே உள்ளது. அவர்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய நீர் இல்லையா? ஆனால் நீர் நான்கு பெண்களாக இருப்போம். நீயும் பெண்கள் தலைவி, பெண்களுடைய தலைமையாக இருக்கக்கூடிய நீர் நாங்கள் இத்தனை பெண்கள் இங்கே வந்திருக்கிறோம், மகனை பார்க்க வேண்டும் என்று நீ மறைத்துக் கொண்டிருக்கிறாயே நாங்கள். அதைத்தான் இங்கே 9 நாளுக்கு எல்லாம் சொல்லுது. எல்லாருக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய பொழுது அந்த கொடியின் வகுப்பினால கொடியுடைய தலைப்பாக கொள்கை முதல்ல வரையறைக்கு கொள்கையை முதல்ல அப்படிதான் தலைமையாக இருக்கக்கூடியது. அந்த கொடிக்கு தலைமையாக இருக்கக்கூடியது, அந்த பெண்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடியது. அந்த கேள்வியாக போகுதுன்னா அந்த சொல்தான் பொழுது கருவினா அந்த கருவி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒன்னாட்டோ மக்களோவோ ராமச்சந்திரோ எந்த பீஸ் போனாலும் அவரா முடியும். அப்போ அந்த கழிக்கு ஒரு ஆபத்தை ஒன்றிலே அறிந்தவழி ஆகவே அறிவுறாங்க. நாங்கெல்லாம் ஆபத்துல வந்து நிற்கிறோம். இன்னும் பெருமாள் பேசிக்கல, நல்லா கண்ணங்கள் சேராக இருக்கிறோம். அதெல்லாம் அந்த குறிப்புல நாங்கள் இருக்கிறோம். அந்த ஆபத்து நாங்கள் இருக்கிறோம். நீ அறிவுறுத்த வேண்டியது இன்னும் நீ அறிவித்துக் கொள்ளவில்லை. ஆகவே நீ அறிவுறால் நீ பொழுது ஆகவே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும், நடக்க வேண்டும். நீ செய்யவில்லையே அப்படின்னு பொழுந்தே என்று அவர்கள் வர்ணிப்பது போல வர்ணிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள இல்லையும் சொல்லுகிறார்கள். நீ அற்புதமாக 9 நாட்கள் தான் பொழுது முதல்ல விஞ்ஞானமா தெரிஞ்சிருக்கணும். உனக்கு தெரியாது நியாயமா இருக்கு அப்படின்னு அடுத்த வாரம் இருந்தாங்க. குல விளக்கு, இந்த குலத்திற்கே நீ விளக்காக இருக்க வேண்டும். அது விளக்கே அன்னையும் காட்டி மக்களையும் காட்டு. இந்த விளக்கை நான் பார்க்க முடியும். இந்த விளக்கை நிறைய இருக்கிற செய்ய அப்புறம் இது தூண் மட்டும்தான் காட்டும், வேற என்ன காரணமாக காட்டாது. அப்போ அந்த விளக்கு என்பது ஒளியை தரக்கூடியது, வழியை காட்டக்கூடியது, அதே நேரத்திலே அது அழகையும் சொல்லக்கூடியது. அது இத்தனையில் இருக்கக்கூடிய இந்த குலத்திற்கே நீ விளக்கு. இந்த குலத்திற்கே விளக்காக இருக்கக்கூடிய நீதி இருக்கும் பொழுது நாங்கள் இருக்கு ஒரு விளக்க வழிக்கு நாங்கள் பதவி இருக்கிறோம்னா அது ஞானம். ஒரு உள்ள போயிட்டா அங்க ஒரே இருக்காது. லைட் போட்டு சொல்லுவாங்க, லைட்டை போட்டு லைட்டை போட்டு தண்ணி இருக்காது அங்கேயே சொல்லுங்க. அப்போ ஒரு புல விளக்கு, இந்த புலத்திற்கே இருக்கக்கூடிய விளக்கு அங்கே இருக்கிறது. நாங்கள்
எழுதுனா 5வது பாட்டு அங்க என்ன பண்ணா 1000 குலத்துக்கு அணிவிட. அதுக்கப்புறம் 9வது பாருங்க பொன்மணி மாடத்து சித்துணி விளக்கு. அங்க வீட்டுல ஒரு கிழக்கு தான் இருக்கு. ஐயா வீட்டுல எவ்வளவு காலம். அப்ப ஐயாவுக்குன்னு எவ்வளவு பிரமாணமா இருக்காங்க. தலைவர்கள்னா எவ்வளவு கம்மியான இருக்கான்னு தெரியும் ஐயா. அப்போ இங்கே 2 விளக்கு அங்கே குலத்து அனுகுலத்து இருக்கு. இங்கே ஒரு குலத்துக்கு பெண் விளக்குக்கான ஒரு விளக்கு இங்கே கிடைக்கிறது. இந்த 2 விளக்கு இருந்து நாங்கள் எழுதி இருக்கிறோம். என்ன இங்கே குலவிளக்கு அந்த குலவில் நம்ம தரும் செல்வம் தந்திரும் அப்படின்னா என்னென்ன குலம் என்ன குலம் இந்த தொண்டர் குலம் இறைவனுக்கென்று ஆட்படுத்தப்பட்ட அந்த தொண்டர் நம்ம இந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்னு குலம் தரும் அப்படின்னு எப்போதும் தெரிஞ்சாங்க. இந்த வைஷ்ணவ கூட்டத்திலே நம்ம சேர்த்து அவ்வளவுதான் காரணம். இப்ப எல்லாரும் உட்காந்து எப்படி பண்ணணும் திருப்பாளர் ஆண்டாளாக உட்காந்து அந்த ஆண்டாளோட பாட்டிற்காக உட்காந்து குலம் தருங்க. நான் பாட்டு உங்களை வேற இடத்துல யார் பங்கு எடுத்து போறாங்க யாரும் கேட்கணும். அப்போ இங்கே குலம் தரும் என்றால் அந்த குலத்திற்கான விளக்கு எப்போதையும் பெருமை உள்ளவங்க அப்படின்னு அனுப்பிவிட அடுத்தது என்ன சொல்றாரு. நம் முதல் தடவை கண்ணனை நமக்கு ஆண்டாள் அறிமுகப்படுத்தி இத்தனை 16 பாட்டு ஓடிக்கிட்டு நம்ம கண்ணனை முதலில் பார்க்கணும் இல்லையா. அந்த பிறந்த செய்தி அந்த இதெல்லாம் 5வது பாடல் மாயனை மண் வடமது மனிதனை தூய பிரதி எமனை சுவரை 1000 குலத்திலே தோன்றும் அணிவிளக்கை அந்த பாட்டை முதல் அந்த கருத்துக்கு நான் நேரம் வந்து 26வது பாட்டை தான் மீண்டும் அவனுடைய பிறப்பை சொல்லுவோம். 26வது பாட்டு தான் கண்ணனுக்கு முழுமையாக சொல்லப்பட்ட ஒரு பாடம். அது எல்லாத்துக்கும் பாதி தான் அந்த தான் வந்தது. இதெல்லாம் பாரதேச பாடம் தான். மாவாய் கடந்தானே அந்த பொழிவானே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட பாடங்கள் தான். இப்போ அந்த இறைவனை நம்ம எடுத்து காட்டுறார். அம்பரும் ஊழலுக்கு ஓங்கி உலகளந்த உம்பரோமானே உறந்தான். இன்னும் சுவாமி மனநிலை சொல்றது வாழ்க்கை வாமனவர்கள் சித்திரவந்தன் பாடிட்டு இருக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா. ஏன் சொல்லல அப்படின்னா ஆட்டாளத்துக்கு பயமா அவங்க கால விழுந்துருமோ என்ன இது சொல்லி விட்டுட்டாங்க. நானே போய் பாட்டு பாருங்க எனக்கு அந்த கோபம் வந்தது. அதனால நான் அதை சொல்லல உலகம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா அந்த வாமனாவகாரம் நோக்குதான் 2 பயணம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். யாரு வாமனும் கூட்டார் இந்த கண்ணனும் கூட்டார். பாலகிருஷ்ணன் தான் 9 வயசு தான் இருக்கலாம். 9 வயசு ஆனதுக்கப்புறம் மதுரா கோரா பங்கன் அடிச்சான் பங்கன் அடிச்சு அந்த 10 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் 60 வயசுல போய் கண்ணன் எங்க இருந்தாங்க வரலாறு யாருக்கும் திருப்பி மகாபாரதம் எல்லாமே இருந்துச்சு. மகாபாரதம் 60 வயசாக வந்து 120 வயசு 60 வருஷம் வரலாறு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரலாறு கிடையாது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாலகிருஷ்ணன் எல்லாம் முடிஞ்ச பாடம் காரணமே அதுக்கப்புறம் என்ன நடந்து அது முடியாது. ஒரு வரலாறு ஏன்னா அது தேவையில்லாத தேவையில்லாததான் இந்திய கேட்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் சுத்தமா இல்லை. ஒன்றுமே எங்கேயும் கிடையாது. அதனால அது நீங்க கவலைப்பட்டு வேண்டாம். அது இங்கே அம்பரம் ஊதலுக்கு ஊங்கி வளர்ந்த உம்பருமான உடந்தான் இருக்கிறார். அவர் வாமனனும் கண்ணனை போலவே அழகாக சுண்டமாக குட்டையாக சொல்கிறேன். மதுராவிலேயே நடந்த ஒரு அற்புதமான இன்னொரு அவதாரமாக நடந்தது. நாம் இது எங்கே நடந்திருக்கிறது பார்க்கிறோம். நம்ம திருவாரூர் நடந்தது 3வது பாகம் ஓங்கி வளர்ந்த உத்தமன் பேர்பாகம். அங்க பாடா திருப்பி இங்க பாடா. நான் முதல்ல என்ன சொன்னா ஒவ்வொரு 10 பாட்டுக்கு ஒரு தடவை அந்த இந்த பேர் சொல்றேன். சில பாடம் 2 பேர் 3 பேர் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க 6ஆம் முதல் பாடம் 7வது பாடம் 10வது பாடம் நாராயண அப்பொழுது முடிஞ்சு பேசு மாயம். அதே மாதிரி 5வது பாட்டு சொன்னாங்க திருப்பி நேற்றோட பாட்டு 15 16ஓட மாயம் முடிஞ்சு பேசு. அதே மாதிரி 8வது பாட்டு ராமா சொன்னாங்க அது அவரோட மாயம் இருக்கும். 8வது 1வது பாட்டு இங்க
இந்த பாடம் அதோட முடியும் அங்கிருந்து அப்போ இந்த பாடம் இந்த பேரை மட்டும் 3-10 பாடங்கள் ஒரு தடவை பிடிக்கும் 1 ஒரு தடவை 11 20 ஒரு தடவை 20 ஒரு தடவை அமைந்து அப்படி 2வது தடவையாக அந்த அவதாரத்தை சொல்லுகின்ற ஒரு பாடலாக அமைந்தது. ஆகவே அவனை சொல்லுகின்ற பொழுது அம்பரம் ஊழலுக்கு ஓங்கி உலகடந்த இன்பருவமான உறங்காது இருக்கிறார். இப்ப வாமனன் அவனுக்கு கிழமா அவன் அப்ப என்ன அர்த்தம்? அவன் பரம்பொருள் என்பது காட்சியோட அவதாரம். அதனால சொல்லுகிறார். 2வது அர்த்தம் முக்கியமா பார்த்தா இந்த 3 பொருள் ஆண்டாள் சொன்னாரு. அது 3 அவதாரம் என்னது? அம்பரம், தண்ணீர், இது 3 இந்த அவதாரத்துல ஒன்றாக நாம் பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம் அப்படின்னா அம்பரம் பெருமாள் வளர்ந்தான். அம்பரம் அதே வரவில் போட்டிருக்கிறான். ஆதாரத்துக்கு அவன் கால் சொல்லி தண்ணீர் வந்து கையில் சொல்லினான். தண்ணி வந்து ஆகவே தண்ணீர் வந்து கொடுத்ததை காட்டிவிட்டார். நம்ம ஆண்கள் அதுவும் காப்போம். அடுத்ததாக அந்த சோழே அப்படின்னா அது யாரோட அந்த யாரோட எல்லாத்தையும் அந்த 3 பொருள்களுக்கு இந்த அவதாரத்துக்கு ஒரு அதனால இந்த அவதாரத்தை அந்த சொல்றா அப்படின்னு அம்பரம் ஊழலுக்கு ஊங்கி உலகந்த இவ்வளவான உடந்தாலும் இத ஆண்டாள் சிந்தலா சொல்றாங்க. என்ன சிந்தலா சொல்றா அப்படின்னா ஆயிரத்தி தோன்றிய அறிவிடத்து இங்க வந்து போட்டு நீ இன்னும் தேவனாய பசுங்க உங்களுடைய தேவர்கள் அதை தேவர்களுக்கு இன்னும் தேவனாக தேவாதி தேவர்கள் அப்போ இங்கே என்ன பண்ற அந்த உங்கள் ரோமான என்று அவர்களுக்கான படிப்பு அப்படின்றதான் இங்க வந்து உங்கள் ரோமான உடன்தான் எழுதுகிறார். யாருக்காக உலகிறார்? ஒரு இந்திரனுக்காக. இந்திரன் அதுதான் வந்து சக்கரவர்த்தி வந்து இந்த யாருக்கு முடிச்சிட்டாங்கன்னா என் பொருளெல்லாம் போயிடும், என் பதவியெல்லாம் போயிடும், என்னை காப்பாற்றுவதான் அவங்க அதுதான். அவை அவங்க இடத்துல அவங்க இறந்தான் உங்களோட வந்து இருந்தான். அதுதான் என்ன பண்ண ஆரம்பிச்சு போய் எனக்கு ஒரு 3 10 பேர் வந்து நீ ஆரம்பி மேல வந்து பிரம்மாவும் காலை முதல் பாடல் பெருமாள் அது பிரம்மாதான் பண்றாரு. அதுல பிரம்மான் பண்ற அதை தெரிஞ்சதுன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் ஒரு பாடல் என்ன பாட்டு பிரம்ம கருகின பாடமும் அப்படி எல்லாரும் அந்த தெரிஞ்சு பாடத்துக்கு சொல்லுவோம். அது இங்கேருந்து போன கவிதான் வேற ஒன்று. அது அங்கே அந்த பிரம்மன் அன்னைக்குதான் அந்த நீரை சிவன் தன் தலையிலே எடுத்து சொன்னார். அதுதான் வந்து கண்ணீர். ஆகவே ஒருவன் 2 வந்தான், நீ அடர்ந்தால் உன் காலில் உள்ளவன் கழுவினான் அந்த நீரை இன்னொருவன் அனுப்பினார். அப்ப இதுல யார் வரம்பொருள் அமைந்தது அதுக்காகத்தான் இந்த அவதாரத்தை ஆண்டாள் எடுத்து காட்டுகிறார். அப்போ அந்த ஆர்குமெண்ட் என்ன இருக்கிறாருன்னா 7 ஆர்குமெண்ட் இருக்கிறார். ஓஹோ நீ உங்க அப்படி தேவர்களுக்கு தான் வேலை பார்க்க தேவைதான். இந்த தேவை இல்லை, அந்த தேவை அந்த தேவைகளுக்கு மட்டும்தான் வேலை பார்க்க போறதுக்கு எங்களுக்கும் 1000 வருஷம் இருக்கணும்னா வேலை பார்க்க மாட்ட போறதுக்கு. ஆண்களா இருந்தாக்கா வேலை பார்க்க போறதுக்கு, பெண்கள்னாக்கா நீ வேலை பார்க்க மாட்ட போறதுக்கு அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அது சொல்லி நீ எல்லா தலைக்கும் திருடி வச்சுக்கா இல்லை. ஏன் அன்னைக்கு எந்த முடியாது நாங்களாம் உலகத்துக்கு வெளியே பண்றது நாங்கள் எப்படி வந்து எங்க தலைமையில கொஞ்சம் திருடி வராம போயிட்டு அப்படின்னு அடுத்த ஒரு வாதத்தை ஆண்டாள் எடுத்து வச்சார். இந்த ரொம்ப பிரமான உடம்பாடுங்கிறது இவ்வளவு அர்த்தங்கள் உள்ள குழந்தை அப்படின்றாங்க. அவை நீ என்ன செய்யணும்? ஏற்றுதான் நீ போய் கையெழுந்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ எங்களுக்காக ஆரம்பிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீ வந்து என்னை பார்த்து ஆலோசனை உணர்வு வேற இல்லை. அடுத்த எந்த பலம் இல்லாதது நாங்கள் தெரிந்து பலம் இல்லை. இப்போ அவனை செஞ்சது அந்த இந்திரன்கிட்ட வாங்கி கொடுத்தான், அவங்க இருக்கான், அவனை இருக்காங்க. இத்தனை வயது அந்த உலகத்தை நாட்டில் படிச்சுட்டு இருக்கான். அவனெல்லாம்
எல்லாருக்கும் அதிபதி இந்த தேவேந்திரன் என்னுடைய தேவனுக்கெல்லாம் தளபதியாக இருக்கிறான். பெரியனாக இருக்கிறாங்க தேவேந்திரன் சமுதிர அழைக்கலாம். அவர் அப்படிப்பட்டவன் தான் வேலை பார்க்க போகிறது. எதுக்குதான் வேலை பார்க்க மாட்டேங்குது. அவனுக்கு அவனை எதுக்கு வந்தான். ஒன்றை கும்பிடணும் வாக்காவா வந்தீங்கன்னா ஏதோ நம்ம பதவி போயிடத்தோடு சொத்து போயிடத்தோடு வந்தீங்கன்னா அதுதான் நாங்கள் அப்படி வந்து ஒன்றை பார்க்கறதுக்கு ஒரு வழிபாடு செய்யறதுக்காக நாங்கள் வந்துருக்கிறோம். அப்படி வந்தவர்கள் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாரும் நிபுணர்கள். பெரிய எல்லாத்தையும் நிர்மாணம் இருக்குது. இந்த ஊருக்கு தண்ணி ஓடுதான் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த ஊர்ல அப்படிங்கிற ஒரு ஐடியானா அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி அந்த அளவுக்கு நிபுணத்துவம் வாங்கிட்டு நாங்கெல்லாம் யார் அவர்கள் இது எதுவுமே இல்லை. அடுத்த ஒரு வாதத்தை என்ன இருக்காங்கன்னா, மண்ணை வேண்டி வந்தால் நீ கொடுப்பாய் போடுகிறது, உண்மை வேண்டி வந்தால் கொடுக்க மாட்டாய். மண்ணை வேண்டி வந்தால் கொடுப்பாய் போடுகிறது, உண்மை வேண்டி வந்தால் நீ கொடுக்க மாட்டாய் போடுகிறது. இந்த அம்பரம் ஊழலுக்கு ஓங்கி உலகளந்த உச்சவமான ஊடு அழுக்கு ஓங்கி இதே வார்த்தைதான் ஓங்கி உலக ஒருத்தமே வார்த்தை. அது ஆண்டாள் அப்படியே செஞ்சு சொல்றாங்க. அங்க மீன் வந்து ஊருக்கு இருந்துதான் சொல்லிட்டாங்க. இந்த பெருமாளுடைய கால் மேல வைத்திருக்கு. அது ரொம்ப முக்கியம். அழகா சுருக்கமும் வேண்டாம், பெருக்கமும் வேண்டாம், இறக்கமும் வேண்டாம், அடக்கமும் வேண்டாம். முடிவு நாளே வாழ்கிற விக்ரமாவதாரத்தை அந்த சுருக்குன்னு ஒரு சின்ன கேப்டன் வருது. சுருக்கமும் வேண்டாம். என்ன வாகனத்தை சுருங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிவு பெருக்கவும் வேண்டாம். விக்ரமாவதார மாதிரி வளர வேண்டிய அவசியம் இல்லை. இறக்கவும் வேண்டாம். ஐயா மகாவலி பண்ணி இறக்க வேண்டிய அந்த அவசியம் இல்லை. அதை சுருக்கவும் வேண்டாம், பெருக்கவும் வேண்டாம், அதே போல இறக்கவும் வேண்டாம், அடக்கவும் வேண்டாம். முடிவு 4 ஸ்டெப்ல 4 வாக்கியங்கள் விக்ரமாவதாரத்தை நிறைவு பண்ணி ஆண்டால் கொடுக்கிறார் என்பது இங்கே நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான. அப்புறம் இவ்வளவு சொல்லி கடன் எழுந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம். இதுக்கு என்ன காரணம்? எங்க அண்ணன் சொல்றாங்க, அண்ணன் கேட்டப்ப எங்கிட்ட வரும், நேரடியா எங்கிட்ட வரலாமோ இல்லையா, பெரியவரை கேட்டா எங்க வரலாமா அப்படின்னால அண்ணனை கேட்காது ரெண்டு நம்ம எப்படி அவகாரப்படுத்த நம்ம கேட்காத பண்ணிட்டு அடுத்தடியாக அவர்கள் பரராமன் வாழ்க்கை வாழ்கின்றார். என்ன பண்றாங்க? உண்மையும் நீயும் உறவேதோ இருந்தால் அறிந்து வரவேதம் என்று கண்ணனுக்கு முன்னாக பிறந்தவர் 2 எழுத்து இருக்கலாம். பலம் என்ற பலக்காரி, அதனால வரவேதம் அப்படின்னு சொல்றாங்க. அலம் அப்படின்னு கேட்கறது எப்ப பொருள் எழுத்தல அதனால அறவேதம் தான் சொல்லலாம். எப்படி எழுதுறவங்கதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவருடைய பலம் எப்பேற்பட்ட நலம் அப்படின்னா, யமனை அப்பப்போ வந்து மதுராவை வெள்ளத்துல வந்து அழிக்க பலராமன் கோவம் கொடுத்தான். அவருடைய தளத்தை எடுத்தா அந்த மதுராவை அனுப்பிச்சு விட்டான். இந்த ரொம்ப அழைப்பு ஏற்படுது, அந்த ஆற்று போக்க கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒரு திரைப்பட நம்ம வரவேற்பு அறத்தை பயன்படுத்துறாங்க. அறதேவர் மரதேவர் கேட்க புரிந்து அறதேவர் கேட்க புரிந்து எண்ணெயிலே கண்ணன் குடும்பத்தோட கண்ணன் ருக்மணி பலராமன் சாந்திகி அப்படின்னு வேற தம்பி எல்லாரோடையும் அப்படின்னு அத்தனை பேர் அந்த விஷயம் அதே மாதிரி ராமர் அப்படின்னாலும் அவரும் அடுத்த அதனால ராமன், லட்சுமணன், மைத்திரி, சத்ருடன், பரதன் அது ஒரு விஷயம். அதனால 2 பேரும் பொதுவாக போறது ஒரே இதுதான். கீதாக்காரங்க பேரு கீதாக்காரங்க எங்க இருக்கணும்? குருக்ஷேத்திரத்தில் இருக்கணும். குருக்ஷேத்திரம் எங்க இருக்கு? ஹரியானால இருக்கு.
வந்து சாட்சாத்தே கிடையாது, அங்க கீதா சாட்சியே கிடையாது. கீதை சொல்லப்பட்ட இடத்திலே இருக்கக்கூடிய கண்ணனுக்கு கீதாச்சாரியும் இல்லை, அங்க வந்து கோயில் இல்லை, குருக்ஷேத்திரம் 108 திருவேற்ற ஒண்ணி இல்லை, ஆனா இங்கதான் இருக்கு. அப்போ கண்ணனுக்கு எந்த ஒரு ஆசை, நம்ம ஊர் தான் நமக்கு எவ்வளவு பிக்சர் பார்க்காது, நம்ம அவ்வளோ உயர்ந்து இருந்துதான் நமக்கு தான் நேரம், நம்ம தான் போகணும், நமக்கு தான் நேரம். முதல்ல மெட்ராஸ் எக்ஸாம் பார்த்தாரு, ஒரு நாள் வருகிறாரு. நம்ம கண்ணன் கதிராம கண்ணன் அங்கே அவர் இங்கே இதே பாடல்களுக்கு தான் திருவள்ளியாக வந்து ஒரு பாடல் படித்தார். நாளால் அறந்தான் நாளால உலகத்தையே அறந்துட்டு அதனால இது வந்து தயாரிச்சோ அதெல்லாம் பிரதிநிதியோ அப்படின்னு கேட்கிறார். திருவள்ளிக்கேணியுடைய அந்த கோயிலுக்கே இருந்த தலைவர் யாருன்னா ரங்கநாதன். ரங்கநாதர் இருக்காருன்னு என்ன தெரியுமா? எனக்கு இல்லை பார்த்தது இல்லை இல்லையா? மொத்தம் 5 பெருமாட்டத்தை ஒரே கோயில் இதுதான். பஞ்சாமிரதம் இங்க இருக்கு, 5 பெருமாள் இருந்தாங்க, 5 பெருமாளுக்கும் பாட்டு இருக்கு. அதான் முக்கியம். 5 பெருமாளுக்கு முக்கியம் இல்லை, 5 பெருமாளுக்கும் பாட்டு இருக்கு. அது பஞ்சாமிரதம் இங்க இருக்கு, பஞ்சபூர்த்தி ஸ்தலம் இருக்கு, 5 நிலைகள்ல பெருமாள் உட்காந்துருக்கான், 5 பொருள்கள் இருப்பது நம்ம என்ன சொல்றோம் பஞ்சபூதங்கள் இருக்கணும். அந்த 5 கோயிலுக்கு ஒழுங்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது அந்த திருவிழை. அது இந்த பாடல் திருவிழைக்கு சம்பந்தம் என்று சொல்லலாம். இப்போ இந்த பரதையாளரை பற்றி சொல்றது என்ன சொல்றாங்க, சென்னிஸ்வரும் கடலடி செல்வான பரதையவா அப்படின்னு எடுக்கிறாங்க. அவங்க காணியிலே கடல் இருக்குது, கடல் என்றால் வீரர்கள் அனுப்பி நிறைய பேர் மக்கள் கையில் வச்சு போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி காலில் ஒரு தந்தையை போடுவோம். இந்த தந்துகளை யார் போட்டாங்க, வீரனாக சொன்னோம். கண்ணைக்கு போய் ஜெயிச்சவங்க அந்த காலை போடும், சும்மா போறவனா மாட்டேங்குது. ஹெல்மெட் யார் பண்ணலாம், கூட்டு போடுறவங்க ஹெல்மெட் போடலாம், வீட்டில் மாட்டவங்க ஹெல்மெட் போட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ அந்த நிலையில அவர்கள் அதுதான் போடுறாங்க. இந்த பூமிக்கு போறது சத்தியாவரம் பண்றதுக்காக அது வந்து குறிச்சிதான் மதத்தை சொல்லுது. 3 முறை சத்தியாவரம் பண்ணணும், அதுதான் பூமி, இதெல்லாம் பூமி தேவையில்லை. அப்ப இதே வந்து வீட்டில் மாட்டவங்க ஹெல்மெட் போடுறதுக்காக கண்டிப்பாக. அப்போ இங்கே உபரூபமாக என்று அவனை அழைத்தார்கள். செம்பொன் கடலில் செல்வா பரந்தேவா கிடைக்கிறார்கள். இவனை செல்வா என்று அழைக்கிறார்கள். என்ன காரணம், அவன் காதலிகள் கடலை போட்டுக்கிறான் உண்மை. அதை சொல்லி எதால போடப்பட்டது, ஒன்னால போடப்பட்டது. செம்பொன் சாதாரண சொல்லுங்க, சிறந்த பொன் செம்மையா பெண்ணால செய்யப்படுது. ஏன் இவங்கெல்லாம் பொருளாதாரர்கள் ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆழ்வார்கள் பெருமாளை பார்த்தோன்னே என்ன சொன்னாங்கன்னா, உண்மையை நீ கண்டேன்னு தான் சொன்னார். நம்ம ஊர் ஆழ்வார் மன்றாட்டாழ்வார் பேயாழ்வார் பெருமாளை பார்த்த உடனே உண்மையை நீ கண்டே அப்படின்னு சொல்லியா. பொண்ணு அவ்வளவு முக்கியமா பண்றாங்க. இன்னைக்கு பொண்ணுங்க பெரிய விவகாரமா இருக்கு. நியூஸ் ஏதாவது எதை கேட்கறாங்க, பாடு வாங்குறானோ இல்லையோ இருந்தாலும் ஏறிட்டு இறங்கிட்டா இது ஒரு சந்தோஷம். அப்பா டெய்லி அரிசி வாங்குற மாதிரி கையில் வாங்குற மாதிரி டெய்லி அவங்க இருக்கிறாங்க. 80 2 4 வாங்கினா பெரிய அதிர்ஷ்டம். ஆனாலும் தினமும் இது கேட்கும், என்ன ரேட்டு என்ன ரேட்டு என்ன அந்த முக்கியத்தை நீங்க அது ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அது அழியாத மற்றதெல்லாம் மாநிலம் பொண்ணு வந்து பொண்ணுதான் இருக்கும். அதெல்லாம் அது அந்த விலையிலையும் அது ஒரு இருக்கும், பொருளும் அழியாத இருக்கும். அதுக்காக தான் அந்த பொண்ணு சொல்றேன். ஆழ்வாரம் கூட பொண்ணு ஆக சொல்லிட்டு ஆனா எப்பவுமே எப்பதான் போட்டு பண்ணிட்டு அது வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே என்னன்னாக்கா பழக்கம் என்னன்னா, நம்ம ஒரு வீடு கூட்டுவதற்கு முன்னா சுவாமி இந்த பொன்னடி பழக்கம் அப்படிலாம் முன்னாடி காலத்துக்கு ஒரு தடவை வந்து அப்படிலாம் சொல்றோம். முன்னாடி காலத்துக்கு அப்படின்னா ஒரு வீட்டுல வரணும் கேட்கறது. முன்னாடி காலத்துக்கு அப்படின்னா கேட்கறது. என் காலத்துல ஒரு பொண்ணு நான் எங்கேயிருந்து போறேன் அப்படின்னு இருக்காது. ஐயா அவங்க சொல்லுவாங்க சொல்லணும், அங்கே வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லணும். அவர்களும் சொல்லுவாங்க பெருமாளை இருப்பீங்களா அப்படிங்கிறது. அவர் உண்மையிலே பார்த்தா அவர் மாநிலம் இருப்பார்.